கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு தமிழ்ல பயிற்சி புத்தகத்துல இருக்கக்கூடிய 4வது பாடமான பனிமலை பயணம் அடுத்து ஆராய்ந்திட வேண்டும். இந்த ரெண்டு இதையும் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பாடத்தை பார்க்கலாம். முதல்ல இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பத்தியில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பத்தியை வாசிச்சு பார்த்துக்கிடுவோம். அதுல உள்ள பிழைகளை அடுத்து நாம திருத்தி எழுதுவோம். சரியா? தேனார் குழலி பந்து விளையாடி கொண்டிருந்தாள். திடீரென பந்தை காணவில்லை. சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள். திடீரென எலிவளைக்குள் இருந்து பந்து வெளியே வந்தன. பந்தும் எலியும் முன்பின் வருவதைக் கண்ட தேனார் குழலி வியந்து போனார்கள். அவள் பந்தை கண்டதும் மனம் மகிழ்ந்தான். தேனார் குழலி பந்தை போல் துள்ளி குதித்தனர். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? தேனார் குழலி பந்து விளையாடி கொண்டிருந்தாள். இது சரியானது. சரியா? அடுத்து திடீரென பந்தை காணவில்லை. சோர்ந்து உட்கார்ந்து இருந்தாள். இந்த இதுவுமே சரிதான், சரியாதான் எழுதியிருக்காங்க. அடுத்து திடீரென எலி வலைக்குள் இருந்து பந்து வெளியே வந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லணும்? வந்தது அப்படின்னு சொல்லணும்னா திடீரென எலி வலைக்குள் இருந்து பந்து வெளியே வந்தது. பந்தும் எலியும் முன்பின் வருவதை கண்ட தேனார் குழலி வியந்து போனார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வியந்து போனாள் அப்படின்னு எழுதணும். சரியா? பந்தும் எலியும் முன்பின் வருவதை கண்ட தேனார் குழலி வியந்து போனார்கள்னு கொடுத்துருக்கு. அவன் மட்டும்தானே வியந்து போனா, அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான், அதனால போனாள் அப்படி மட்டும் தான் கொடுக்கணும். போனார்கள்னா அதிக பேரை குறிச்சாதான் நமக்கு போனார்கள் அப்படின்னு வரும். அதனால இதுல வியந்து போனாள். சரியா? அவள் பந்தை கண்டதும் மனம் மகிழ்ந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மகிழ்ந்தான் கிடையாது, ஏன்னா அது ஒரு பெண், அதனால மகிழ்ந்தாள் அப்படின்னு வரும். அடுத்து தேனார் குழலி பந்தை போல் துள்ளி குதித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குதித்தனர்னா அதிக பேரை குறிக்கிற மாதிரி இருக்கும். இதுல தேனார் குழலி மட்டும்தான் துள்ளி குதிக்கிறாள். சரியா? அதனால துள்ளி குதித்தாள் அப்படின்னு வரும். சரியா? இப்போ நாம இந்த பத்தியை சரியா எடுத்து எழுதலாம். ஓகேவா? இப்போ நாம பத்தியில உள்ள பிழைகளை திருத்தி எழுதுவோம். சரியா? தேனார் குழலி பந்து விளையாடி கொண்டிருந்தால் திடீரென பந்தை காணவில்லை. சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள். திடீரென எலிவளைக்குள் இருந்து பந்து வெளியே வந்தது. இதுல வந்தனன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்தது அப்படிங்கறதா சரியானது. சரியா? அடுத்து பந்தும் எலியும் முன்பின் வருவதை கண்ட தேனார் குழலி வியந்து போனாள். இதுல போனார்கள் அப்படின்னு இருக்கும். இதுல போனாள், இதுதான் சரியானது. சரியா? அவள் பந்தை கண்டதும் மனம் மகிழ்ந்தாள். இதுல மகிழ்ந்தான் அப்படின்னு இருக்கும். இது மகிழ்ந்தாள், இதுதான் சரியானது. அடுத்து தேனார் குழலி பந்தை போல் துள்ளி குதித்தாள். இது குதித்தனர் அப்படின்னு இருக்கும். இது குதித்தாள் அப்படிங்கறதுதான் சரியானது. சரியா? இந்த மாதிரி நாம பிழைகளை திருத்தி எழுதணும். அடுத்து பாருங்க, தொடரை படிப்பேன், உரிய சொல்லை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல 5 தொடர்கள் கொடுத்துருப்பாங்க. இதுல முதல் தொடர் ஒரு எழுத்துல விடை இருக்கும். இரண்டாவது தொடர்க்குரிய விடை 2 எழுத்துல இருக்கும். அடுத்து மூன்றாவது தொடர்க்குரிய விடை 3 எழுத்துல இருக்கும். நான்காவது தொடர்க்குரிய விடை 4 எழுத்துல இருக்கும். ஐந்தாவது தொடர்க்குரிய விடை 5 எழுத்துல இருக்கும். சரியா? இது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். செடியில் இருக்கும் நறுமணம் கொடுக்கும், அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல செடியில இருக்கும் நறுமணம் கொடுக்கும், அது என்னன்னா பூ. சரியா? அடுத்து துள்ளி குதித்து ஓடும் கொம்புகள் அழகாக இருக்கும், அது என்னது? மான். அடுத்து இதன் பெயரில் தலை உண்டு, நீரில் இதுவும் வாழ்வதுண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட பெயர்லயே தலை இருக்கும், இது நீர்ல வாழும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது நீர்ல வாழும்? முதலை. முதலைங்கிறதுலயும் நமக்கு தலைன்னு இருக்கா. உடலில் புள்ளிகள் இருக்கும், இது வேகமாக ஓடும், அது என்னது? சிறுத்தை. சரியா? பயணத்திற்கு உதவும், பாலைவனத்தில் வாழும், அது என்னது? ஒட்டகம். இதை நம்ம இப்போ எடுத்து எழுதியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. செடியில் இருக்கும் நறுமணம் கொடுக்கும் பூ, துள்ளி குதித்து ஓடும் கொம்புகள் அழகாக இருக்கும் மான், இதன் பெயரில் தலை உண்டு, நீரில் இதுவும் வாழ்வதுண்டு முதலை, உடலில் புள்ளிகள் இருக்கும், இது வேகமாக ஓடும் சிறுத்தை, பயணத்திற்கு உதவும், பாலைவனத்தில் வாழும் ஒட்டகம். அடுத்து பாருங்க, படிப்பேன் விடையளிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை வாசிட்டு அதுக்கு கீழே இருக்க வினாக்களுக்கு விடையளிக்க போறோம். வாங்க பத்தியை வாசிக்கலாம். கலை தன் நண்பன் வீட்டிற்கு சென்றான். கலைங்கிறது ஒரு பையன். அந்த பையன் தன் நண்பன் வீட்டிற்கு சென்றான். அங்கு அவன் நண்பன், நீர் உள்ள வாளியில் நாணயம் விழுந்து விட்டது, அதை எடுக்க வேண்டும், ஆனால் கையை உள்ளே விடக்கூடாது, தண்ணீரையும் கீழே ஊற்றக்கூடாது, உன்னால் எடுக்க முடியுமா என்று கேட்டான். கலை சற்று நேரம் சிந்தித்தான். பிறகு வீட்டிற்குள் சென்றான். நண்பனின் அப்பாவிடம் எதையோ கேட்டான். அதை கொண்டு நாணயத்தை வெளியே எடுத்து விட்டான். அதாவது கலைங்கிற ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான். அங்க அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கான்? நீர் நிறைஞ்ச ஒரு வாளி. சரியா? அந்த வாளியில
நாணயம் உள்ள விழுந்துடுது. அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றக்கூடாது, கையை விட்டு எடுக்கக்கூடாது. ஆனால் அதில் உள்ள நாணயத்தை வெளில எடுக்கணும். உன்னால முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த கலை வந்து என்ன செய்யறான், நண்பனோட அப்பாட்ட போயிட்டு ஏதோ ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படிங்கிறது தெரியல. எதையோ கேட்டான். அதை கொண்டு நாணயத்தை வெள்ளையும் எடுத்துட்டான். அது என்ன அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல நாம வினாக்களுக்கு விடையளிக்கலாம். நாணயம் எதில் விழுந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுல விழுந்துச்சு? நீர் உள்ள வாளியில். சரியா? நீர் நிரம்பிய வாளி. அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்க. கலை நாணயத்தை எவ்வாறு எடுத்திருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அந்த அந்த பத்தியில. முதல்ல இதுல 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. அதுல எது வழியா அவன் எடுத்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம இப்ப கண்டுபிடிப்போம். வாளிக்குள் கையை விட்டு எடுத்திருப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கையை விட்டு எடுக்கக்கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்டு முதல்ல சொல்லிட்டான். அதனால அது தவறான விடை. அடுத்து தண்ணீரை ஊற்றி விட்டு எடுத்திருப்பான். இதுவும் தப்பு. ஏன்னா அவன் வந்து தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கானா. அடுத்து காந்தத்தை நூலில் கட்டி எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுனா சரியான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காந்தம் வந்து இரும்பு பொருளை ஈர்க்கும். சரியா? காந்தம் வந்து இரும்பு பொருளை ஈர்க்கும். அதனால அதை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம காந்தத்தை நூல்ல கட்டி உள்ள விட்டா அந்த நாணயம் அதுல வந்து ஒட்டிக்கிடும். அதனால வெள்ளை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. சரியா? அடுத்து வாளியை காலால் தள்ளி இருப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. சரியா? அதனால நமக்கு விடை என்னது? காந்தத்தை நூலில் கட்டி எடுத்திருப்பான். இந்த இரண்டாவது கேள்விக்கான விடை என்னது? காந்தத்தை நூலில் கட்டி எடுத்திருப்பான். சரியா? இதுதான் சரியான விடை. திருவிழாவாம் திருவிழா, காட்டினிலே திருவிழா, குயில்கள் எல்லாம் பாட்டு பாட, முயல்கள் எல்லாம் தாளம் போட, குரங்குகள் எல்லாம் டேஸ், மயில்கள் எல்லாம் டேஸ், திருவிழாவாம் டேஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நாமளே நிரப்புவோம் பார்ப்போமா? திருவிழாவாம் திருவிழா, காட்டினிலே திருவிழா, குயில்கள் எல்லாம் பாட்டு பாட, முயல்கள் எல்லாம் தாளம் போட, குரங்குகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. குரங்குகள் எல்லாம் என்ன செய்யுது? மேளம் கொட்ட. சரியா? அடுத்து மயில்கள் எல்லாம் என்ன செய்யுது? மயிலெல்லாம் நடனம் ஆடுது. சரியா? நடனம் ஆட, திருவிழாவாம் திருவிழா, காட்டினிலே திருவிழா இப்படின்னு சொல்லி நாம இந்த பாடலை முடிக்க போறோம். எழுதுவோமா? திருவிழாவாம் திருவிழா, காட்டினிலே திருவிழா, குயில்கள் எல்லாம் பாட்டு பாட, முயல்கள் எல்லாம் தாளம் போட, குரங்குகள் எல்லாம் மேளம் கொட்ட, மயில்கள் எல்லாம் நடனமாட, திருவிழாவாம் திருவிழா, காட்டினிலே திருவிழா. இப்படி நாம இந்த டேஸ் டேஸ் எல்லாம் நிரப்பிடுவோம். சரியா? இந்த மாதிரி நீங்களும் நிரப்பிக்கோங்க. இந்த மாதிரி பாடலை பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. அடுத்து நிகழ்வை படிப்பேன், தீர்வினை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை நாம வாசிட்டு அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நாம இந்த கட்டத்துல எழுதணும். சரியா? முதல்ல பத்தியை வாசிக்கலாம். முத்து, அவன் அப்பா, சித்தப்பா ஆகிய மூவரும் வெளியூருக்கு சென்றிருந்தனர். இருட்டிய பிறகே வீடு திரும்பி கொண்டிருந்தனர். அவர்கள் வீட்டிற்கு முன் சிறு ஓடை ஒன்று உள்ளது. அந்த ஓடையை கடக்க ஒரு முறை ஒருவர் மட்டுமே நடந்து செல்லும் வகையில் ஒரு பாலம் உள்ளது. அவர்கள் கையில் ஒரு கைவிளக்கு மட்டுமே உள்ளது. ஒவ்வொருவரும் செல்லும் போது கைவிளக்கை பயன்படுத்தியே செல்ல வேண்டும் எனில் எவ்வாறு பாலத்தை கடந்து சென்றிருப்பர்? சிந்தித்து விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க கையில ஒரே ஒரு கைவிளக்கு இருக்கு. இது ஓடை. ஓடைக்கு நடுசுல ஒரு பாலம் இருக்கு. இதுல ஒருத்தர் மட்டும்தான் நடந்து செல்ல முடியும். இவங்ககிட்ட ஒரே ஒரு விளக்கு இருக்கு. அதனால இவங்க எப்படி செல்வாங்க? யாராச்சும் ஒருத்தர் வந்து கைவிளக்கை பயன்படுத்தி இந்த பக்கம் நடந்து சென்றுட்டு அவங்க அந்த லைட்டை இந்த சைடு லைட்டை அடிக்கணும். அடிச்சா அந்த வெளிச்சத்தின் உதவியோட அடுத்து 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்துடணும். அடுத்து வெளிச்சத்தை அடிக்கிற போது அந்த கைவிளக்கை அடிக்கும்போது அந்த வெளிச்சத்தின் உதவியால இன்னொருத்தரும் கடந்து வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் வர முடியும். சரியா? நாம இப்போ இந்த பதில எழுதலாம். இந்த கட்டத்துல நாம இப்போ இதற்கான விடையை எழுதலாம். எழுதுவோமா? முதலில் ஒருவர் கைவிளக்குடன் ஓடையை கடப்பார். பின்னர் அவர் மறுபக்கத்திற்கு கைவிளக்கிலிருந்து ஒளியை காட்ட மற்ற இருவரும் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி ஒருவராக ஓடையை கடந்து வருவார்கள். சரியா? இப்போ ஒருத்தர் இங்க இருந்து இங்க போயிடுவாங்க. அடுத்து அந்த வெளிச்சத்தை இங்க காட்டும்போது மீதி 2 பேரும் ஒவ்வொருத்தரா இந்த ஓடையை கடந்து செல்வாங்க. சரியா? அடுத்து பாருங்க, புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம பனிமலை பயணம் அப்படிங்கிற பாடத்தை முழுவதும் வாசிச்சு பார்த்துட்டு இந்த வினாக்களுக்கு விடையளிக்கலாம். சரியா? வாசிச்சிருவோமா? முதல்ல பனிமலை பயணம் அப்படிங்கிற இந்த பாடத்துல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு கதை பகுதி மாதிரி தான் இருக்கும்.
ஒரு அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தனர். அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. அடுத்து இந்த 4 சிறுத்தையை பார்த்து என்ன சொல்லுது, வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லுது. உடனே சிறுத்தை என்ன சொல்லுது, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, நீங்கள் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த 4 விலங்குகளும் என்ன சொல்லுது, நாங்கள் அவசியம் வருகிறோம் அப்படின்னு சொல்லுது. சிறுத்தை உடனே நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லுது. அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர். அந்த விலங்குகள் அனைத்தும் எப்படி சொல்லுது, ஏலேலோ ஐலசா அப்படின்னு சொல்லிட்டு படகை ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கு. திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்து படகு ஒரு பக்கமா சாய பாக்குது. சரியா? ஐயோ, படகு சாய்கிறதே, என்னவாயிற்று அப்படின்னு இந்த விலங்குகள் சொல்லுது. உடனே முதலை வருது. முதலை என்ன சொல்லுது, டேய் பசங்களா, எங்கே போறீங்க அப்படின்னு கேக்குது. உடனே அந்த முதலை சொல்லுது, என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கரையில் விடுகிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே நரி என்ன சொல்லுது, ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. உடனே முதலை சொல்லுது, ஆஹா நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுது. உடனே நரி சொல்லுது, கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது அப்படின்னு சொல்லுது. முதலை சொல்லுது, அப்புறம் என்னவாயிற்று அப்படின்னு கேக்குது. உடனே நரி சொல்லுது, பிறகு என்ன, செரிமானமாகாமல் இறந்தே போய்விட்டது, அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுது. உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா அப்படின்னு முதலை யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்லுது, அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது பசிக்கிறது, ஏதோ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுது முதலை. உடனே நரி சொல்லுது, முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது அப்படின்னு சொல்லுது. உடனே முதலை சொல்லுது, என்னது, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நரி சொல்லுது, வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷ முறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம், அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி அப்படின்னு நரி சொல்லுது. அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், இதோ இந்த மீனை கடிக்கிறேன், இறந்து விட்டது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த முதலை சொல்லுது, ஐயோ ஆளை விடுங்க, நான் போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிருது. சரியா? உடனே இந்த விலங்குகள் இருந்தது, அப்படி ஓடு அப்படின்னு சொல்லுது. உடனே நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர்கள் அப்படின்னு மற்ற விலங்குகள்லாம் சொல்லுது. ஆற்றில் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் ஏழேழு ஐலசா ஏழேழு ஐலசான்னு சொல்லிட்டு அந்த விலங்குகள்லாம் படகை ஓட்டிட்டு போகுது. அருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி அப்படின்னு மற்ற சிறுத்தைகள்லாம் சொல்லுது. நரியின் புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. நரியோட புத்தி கூர்மையை பாராட்டிட்டு எல்லா விலங்குகளும் விருந்து சாப்பிட்டு மகிழ்ந்தன. சரியா? இப்போ நாம இந்த கதையை வாசிச்சாச்சு. இப்போ நாம அந்த வினாக்களுக்கு விடையளிக்கலாம். இப்போ நாம முதல் கேள்வி பார்க்கலாம். காட்டில் வாழ்ந்த நண்பர்களின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட்டுல வாழ்ந்த நண்பர்கள் யாரெல்லாம்? நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை. சரியா? அடுத்து ஆற்றில் நீரின் வேகத்தினால் நடந்தது என்ன என்பதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆற்றுல நீரின் வேகத்தால என்ன நடந்தது? படகு ஒரு பக்கமா சாஞ்சுது. சரியா? நரி முதலையிடம் கூறியதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நரி முதலையிட்ட என்ன சொல்லிச்சு? நாங்க பாம்பு கடிச்சா விஷம் ஏறாம இருக்கிறதுக்காக விஷ முறிவு செடியை சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம், அதனால நாங்க யாரையாச்சும் கடிச்சோனாலோ எங்களை யாராவது கடிச்சானாலோ அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. சரியா? இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு பற்றி 2 வரிகள் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நரி எனக்கு பிடிச்ச விலங்கு. ஏன்னா அது அதோட புத்தி கூர்மையால அதோட நண்பர்கள் காப்பாத்தி இருக்கு. அதனால நரிய இந்த கதையின் மூலமா எனக்கு பிடிச்சிருக்கு. இதை நாம இப்போ எழுத்தால எழுதலாம். நாம இப்போ வினாக்களுக்கு விடை எழுதலாமா? காட்டில் வாழ்ந்த நண்பர்களின் பெயர்களை எழுதுக. நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை. ஆற்றில் நீரின் வேகத்தினால் நடந்தது என்ன என்பதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆற்றில் நீரின் வேகத்தினால் படகு ஒரு பக்கமாக சாய்ந்தது. நரி முதலையிடம் கூறியதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நரி முதலையிடம், நாங்கள் பாம்பு கடித்தால் விஷம் ஏறாமல் இருக்க விஷமுறிவு செடியை சாப்பிட்டு வந்துள்ளோம், அதனால் எங்களை யார் கடித்தாலும் நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி என்று கூறியது. இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு பற்றி 2 வரிகள் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்கதையில் எனக்கு பிடித்த விலங்கு நரி. ஏனென்றால் நரி புத்திசாலித்தனமாக முதலையிடம் பேசி தன்னையும் தனது நண்பர்களையும் காப்பாற்றியது. அடுத்து பாருங்க, நாங்களே படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதுல வந்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்க. பனிமலைக்கு செல்கிறோம், படகேறி செல்கிறோம், மூளையை கொண்டு சிந்தித்தோம், முதலையிடம் இருந்து தப்பித்தோம், பனிமலை காடும் வந்தது, சிறுத்தை விருந்து தந்தது, விருந்து டேஸ், அடுத்து ஒரு டேஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேஸையும் நிரப்பிட்டு நாம அதை படிக்கணும். சரியா? இப்போ நிரப்பலாமா? இப்போ பாருங்க, இந்த டேஸ் எல்லாம் நிரப்பியாச்சு. இதை இப்போ முதல்ல படிப்போம். சரியா? பனிமலைக்கு செல்கிறோம், படகேறி செல்கிறோம், மூளையை கொண்டு சிந்தித்தோம், முதலையிடமிருந்து தப்பித்தோம், பனிமலை காடும் வந்தது, சிறுத்தை விருந்து தந்தது, விருந்து உண்டு மகிழ்ந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ இதை நம்ம பாடல் மாதிரி பாடலாம். பனிமலைக்கு செல்கிறோம், படகேறி செல்கிறோம், மூளையை கொண்டு சிந்தித்தோம், முதலிடம் இருந்து தப்பித்தோம், பனிமலை காடும் வந்தது, சிறுத்தை விருந்து தந்தது, விருந்து உண்டு மகிழ்ந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். இந்த மாதிரி இப்போ நாம பாடியாச்சு. இப்போ நாம படிக்கவும் செஞ்சாச்சு. இதை அப்படி எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பனிமலை பயணம் அந்த பாடத்துல உள்ள கதையைத்தான் ஒரு 4 இதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வேகமா வாசிக்கணும். ஒவ்வொரு முறையும் இந்த படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறதுங்கிறத நாம இதுல குறிக்கணும். சரியா? இப்போ முதல்ல படிக்கலாமா? எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆஹா, நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னவாயிற்று? பிறகு என்ன? செரிமானமாகாமல் இருந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா? அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது பசிக்கிறது, இதை சாப்பிட போகிறேன். முதல்ல நான் இப்போ வாசிச்சது எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னா 31 செகண்ட் ஆயிருக்கு. சரியா? 31 வினாடி ஆயிருக்கு. அதை நாம முதல்ல குறிச்சு வச்சுக்கலாம். அடுத்து எவ்வளவு நேரத்துல வாசிக்கோங்கிறத பார்ப்போம். ஆஹா, நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னவாயிற்று? பிறகு என்ன? செரிமானமாகாமல் இருந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா? அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிட போகிறேன். அடுத்து நான் வாசிச்சது எவ்வளவு நேரத்துல வாசிச்சிருக்கேன் அப்படின்னா 24 வினாடி. அடுத்து எவ்வளவு நேரத்துல வாசிக்கோன்னு பார்ப்போம். ஆஹா, நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னவாயிற்று? பிறகு என்ன? செரிமானமாகாமல் இருந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா? அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிட போகிறேன். இப்போ வந்து 25 வினாடி ஆயிட்டு. அடுத்து எவ்வளவு நேரத்துல வாசிக்கிறேன்னு பார்ப்போம். ஆஹா, நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னவாயிற்று? பிறகு என்ன? செரிமானமாகாமல் இருந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா? அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிட போகிறேன். இப்போ வந்து 22 வினாடிகள் ஆயிருக்கு. சரி, நாம ஒவ்வொரு வாட்டி வாசிக்கும் போதும் ஒவ்வொரு வித்தியாசம் இருந்திருக்கு. அதை நாம இதுல குறிச்சுக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, இதுல நான் வந்து வாசிக்கும் போது எவ்வளவு நேரம் ஆரம்பிச்சு அப்படிங்கிறத இதுல குறிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வாசிச்சுட்டு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க உண்மையான சரியான நேரத்தை தான் இதுல குறிக்கணும். நீங்களா இதை பார்த்து அப்படியே எழுதக்கூடாது. நீங்க வாசிச்சு பார்த்துட்டு எவ்வளவு நேரம் ஆயிருக்கோ அதை தான் இதுல எழுதணும். சரியா? அடுத்து பாருங்க, கதையில் எனக்கு பிடித்ததை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கதை என்னன்னா, ஆராய்ந்திட வேண்டும் அப்படிங்கிற கதைய கொடுத்துருக்காங்க. அந்த கதையில உங்களுக்கு பிடித்தது எது அப்படிங்கிறத எழுதணும். இதுல வந்து கதை மாந்தர்களின் பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது யாரு? மன்னர், இது குதிரை, இது நாய், இது வந்து மக்கள். இதுல உனக்கு பிடித்த கதை மாந்தர் யார், ஏன், எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கதை மாந்தர் உங்களுக்கு பிடிச்சது யாரு அப்படிங்கிறத முதல்ல எழுதணும். அது எதனால பிடிச்சது அப்படிங்கிறத எழுதணும். சரியா? இதுல எனக்கு பிடித்த கதை மாந்தர் யாருன்னா குதிரை. குதிரையை எதனால பிடிச்சிருக்கு? குதிரை வந்து இரக்க குணம் கொண்டதா இருந்தது. அது வந்து அந்த அடிபட்ட நாயை வந்து அது எங்க செல்ல வேண்டுமோ அங்க கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதுக்காக மன்னத்தை வந்து கேட்டுக்கொண்டது. அதுக்காக தான் எனக்கு அந்த குதிரைய பிடிச்சது. சரியா?
நீங்க உங்களுக்கு பிடிச்சது எது அப்படிங்கிறத இதுல எழுதிக்கோங்க. இதை பாருங்க, இப்போ எனக்கு பிடித்ததை நான் எழுதியிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இதுல மன்னர், குதிரை, நாய், மக்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து உனக்கு பிடித்த கதை மாந்தர் யார், ஏன் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு பிடித்த கதை மாந்தர் குதிரை. ஏனென்றால் குதிரை இரக்க குணம் கொண்டது. ஆகையால் அடிபட்ட நாயின் மேல் இறக்கப்பட்டு அரசரிடம் அதை தனது முதுகில் ஏற்றி அந்த நாய் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு கொண்டு சென்று விடுமாறு அரசரிடம் கேட்டுக்கொண்டது. அதனால எனக்கு குதிரை பிடிச்சது. சரியா? அடுத்து பாருங்க, நானே செய்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்களாவே இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வினா, படகில் பயணம் செய்தவர்களின் பெயர்களை மட்டும் டிக் குறியிடுக. சரியா? இது என்னது? டிக்கு, ரைட்டு. சரியா? இதுல வந்து படகுல பயணம் செய்தவர்களோட பேரை மட்டும் நம்ம டிக் பண்ணணும். இதெல்லாம் பயணம் செஞ்சது நரி, மான், அடுத்து வரிகுதிரை, அடுத்து ஓநாய். முதலையும் யானையும் கிடையாது. சரியா? அடுத்து தொடரில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடரில் உள்ள எதிர்ச்சொற்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? நாய் முன்னே அமர்ந்திருந்தது, மருத்துவர் பின்னே நின்றிருந்தார். இதுல வந்து எதிர்ச்சொல் என்னெல்லாம்? இதுல வந்து முன்னே, அடுத்தது பின்னே. இதுதான் எதிர்ச்சொல். சரியா? இதை தான் இங்க எடுத்து எழுதிக்கோங்க. இதுல முன்னே, இதுல பின்னேன்னு எழுதிக்கோங்க. அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காவலன் மன்னர் கூறியதை செய்தார்கள், முதலையை கண்டது மீன்கள் ஓடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன பிழைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். காவலன்கிறது ஒரு நபர். சரியா? மன்னர் கூறியதை செய்தார்கள்னு கொடுத்துருக்கு. செய்தார்கள்னா அதிக பேர் செஞ்சாதான் நமக்கு வந்து செய்தார்கள்னு வரும். இதுல வந்து காவலன் அப்படின்னு ஒருத்தனை மட்டும் குறிக்கா, அதனால இதுல வந்து செய்தான் அப்படின்னு வரும். என்ன? இதுல வந்து செய்தார்களை தூக்கிட்டு செய்தான் அப்படின்னு எழுதணும். அடுத்து முதலையை கண்டது மீன்கள் ஓடியது. இது மீன்கள்னா அதிகம் மீன் சேர்ந்தது தான் மீன்கள்னு சொல்லுவோம். அதை வந்து மீன்கள் ஓடின அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மீன் மட்டும்னா தான் நம்ம மீன் ஓடியது அப்படின்னு சொல்லுவோம். இது மீன்கள் அப்படின்னா மீன்கள் ஓடின அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஓடின அப்படின்னு மாத்திக்கணும். சரியா? அடுத்து நான்காவது என்னது? 3 சொற்களையும் கொண்ட சொற்றொடரை டிக் குறியிடுக. சரியா? இந்த மாதிரி இதுல என்ன கொடுத்துருக்காங்க? மன்னர், குதிரை, பயணம். இந்த 3 சொற்களும் சேர்ந்த மாதிரி உள்ள சொற்றொடர் இதுல எது இருக்கோ அதை வந்து நம்ம டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, மன்னர் பயணம் செய்தார். இதுல வந்து மன்னரும் இருக்கு, பயணம் இருக்கு, ஆனா குதிரை இல்லை. அடுத்து மன்னர் குதிரையில் ஏறினார். இதுல வந்து மன்னர், குதிரை இருக்கு, பயணம் இல்லை. அடுத்து குதிரை பயணம் மகிழ்ச்சியானது. இதுல குதிரையும் பயணமும் இருக்கு, மன்னர் இல்லை. இதுல வந்து பாருங்க, மன்னர் குதிரையில் பயணம் செய்தார். இதுல வந்து 3 வார்த்தைகளுமே இருக்கு, மன்னர், குதிரை, பயணம். அதனால இதுதான் சரியான விடை. சரியா? அடுத்து பாருங்க, தொடர்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 4 சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியா, முதல்ல எது வரும், ரெண்டாவது எது வரும், அந்த மாதிரி பார்த்து நம்ம சரியானதை எழுதணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? நரி தந்திரமாக பேசி நண்பர்களை முதலையிடம் இருந்து காப்பாற்றியது. இரண்டாவது, நண்பர்கள் படகில் சென்ற போது முதலை அவர்களை தனது உணவாக்க நினைத்தது. மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க? நண்பர்கள் பனிமலை காட்டின் திருவிழாவிற்கு சென்று மகிழ்ந்தனர். நான்காவது என்ன கொடுத்துருக்காங்க? சிறுத்தை நண்பர்களை பனிமலை காட்டின் திருவிழாவிற்கு அழைத்தது. இப்போ வந்து முதல்ல இது வரும் நமக்கு, சிறுத்தை நண்பர்களை பனிமலை காட்டின் திருவிழாவிற்கு அழைத்தது. இதுதான் முதல்ல வரும். முதல்ல என்னது? 4ஆம் நம்பர். சரியா? 4. அடுத்து என்ன வரும்? நண்பர்கள் படகில் சென்ற போது முதலை அவர்களை தனது உணவாக்க நினைத்தது. சரியா? அதுதான் 2வது வரும். அப்போ இது 2. அடுத்து நரி தந்திரமாக பேசி நண்பர்களை முதலையிடம் இருந்து காப்பாற்றியது. இதுதான் 3வது வரும். அடுத்து நண்பர்கள் பனிமலை காட்டின் திருவிழாவிற்கு சென்று மகிழ்ந்தனர். இதுதான் 4வது வரும். சரியா? இப்போ இதுதான் சரியான விடை. 4, 2, 1, 3. சரியா? இதுல இந்த இருக்கா, 4வது ஆன்சர்ல இருக்கா 4, 2, 1, 3. இதுல முதல்ல ஒரு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. சரியா? அதை அழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்ட் சரியா வந்துடும்.
அதனால நமக்கு பதில் என்னது 4 இயன்னா. சரியா? அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்தில் தேன்கூடு ஒன்று தொங்கின. தேனீக்கள் தேனை தேடி பறந்தது. அவை பூக்களை கண்டு தேனை உறிஞ்சியது. ஒரு மரத்தில் தேன்கூடு ஒன்று தொங்கின. தேனீக்கள் தேனை தேடி பறந்தது. அவை பூக்களை கண்டு தேனை உறிஞ்சியது. இதுல ஒருமை பன்மை பிழை ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன? ஒருமைனா ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது ஒருமை. அதிக பொருட்கள், அதிக உயிர்கள் இந்த மாதிரி சேர்த்து குறிக்கிறது நமக்கு பன்மையில வரும். சரியா? இப்போ ஒரு மரத்தில் தேன்கூடு ஒன்று தொங்கின. தேன்கூடுங்கிறது ஒண்ணு. சரியா? ஒரே ஒரு இதை குறிக்கப்ப என்ன வரும்? அதுல தொங்கின அப்படின்னு வராது, தொங்கியது. சரியா? ஒரு மரத்துல தேன்கூடு ஒன்று தொங்கியது. இதுல தொங்கினன்னு இருக்கிறத தூக்கிட்டு தொங்கியதுன்னு போடணும். அடுத்து தேனீக்கள் தேனை தேடி பறந்தது. அதாவது பறந்தது அப்படின்னா ஒரு தேனி மட்டும் பறந்தாதான் பறந்ததுன்னு சொல்லுவோம். இது தேனீக்கள். தேனீக்கள்ங்கிறது அதிக தேனீக்களை குறிக்கிறதுனால பறந்தன அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்து அவை பூக்களை கண்டு தேனை உறிஞ்சியது. அவை பூக்களை கண்டு தேனை உறிஞ்சியது. அவைனா இது தேனீக்கள். சரியா? ஒரு தேனி மட்டும் பூவை பார்த்து தேனை உறிஞ்சுதுன்னா அது உறிஞ்சியதுன்னு சொல்லணும். இது தேனீக்கள் பூக்களை கண்டு தேனை உறிஞ்சின. சரியா? இது உறிஞ்சியது கிடையாது, உறிஞ்சின அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ நாம இதை எடுத்து எழுதலாம். இப்போ நான் சொன்ன விடைகளை எல்லாத்தையும் எழுத்தால எழுதியிருக்கேன். எழுதாதவங்க இதை பார்த்து எழுதிக்கோங்க. நாய் முன்னே அமர்ந்திருந்தது, மருத்துவர் பின்னே நின்றிருந்தார். இதுல எதிர்ச்சொல் என்னது? முன்னே பின்னே. அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுகையில காவலன் மன்னர் கூறியதை செய்தான். முதலையை கண்டதும் மீன்கள் ஓடின. அதுக்கப்புறம் ஒரு மரத்தில் தேன்கூடு ஒன்று தொங்கியது. தேனீக்கள் தேனை தேடி பறந்தன. அவை பூக்களை கண்டு தேனை உறிஞ்சின. அடுத்து பாருங்க, படித்து விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்காங்க பாருங்க. போலியோ சொட்டு மருந்து முகாம் ஜனவரி 17 புதன்கிழமை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எங்கெங்க வச்சுலாம் சொட்டு மருந்து கொடுக்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், தொடர்வண்டி நிலையங்கள். அடுத்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 5 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படும். அடுத்து நேரம், எவ்வளவு நேரத்துல இருந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் கொடுப்பாங்க சொட்டு மருந்து அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை. அடுத்து ஒரு வாசகம் கொடுத்துருக்காங்க பாருங்க. உடல் குறைபாடு இல்லா உலகத்தை உருவாக்குவோம். அதாவது இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறதால என்ன பயன் அப்படின்னா, உடல் குறைபாடு இல்லாத உலகத்தை நம்மளால உருவாக்க முடியும். சரியா? அதுதான் உடல் குறைபாடு இல்லா உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம இப்போ வினாக்களுக்கு விடையளிக்கலாம். இதுல முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? சரியானதை டிக் குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போலியோ சொட்டு மருந்து டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன செய்யும் அப்படிங்கிற 3 விடைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல எது சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்த்து எழுதணும். குழந்தைகளின் ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறது. இது தவறு. சரியா? போலியோ என்னும் நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது. இதுதான் சரி. அடுத்து குழந்தைகளின் உடல் எடை அதிகரிக்கிறது. இதுவும் தவறு. சரியா? போலியோங்கிற நோயில இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் போலியோ சொட்டு மருந்து. சரியா? இரண்டாவது கேள்வி பாருங்க. சரியா தவறா என எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குமரன் தன் 6 வயது மகளை போலியோ சொட்டு மருந்து கொடுக்க அழைத்து செல்கிறார். போலியோ சொட்டு மருந்து முகாமில் சொட்டு மருந்து கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா, ஏன் என எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சொட்டு மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சரியா? அதனாலதான். அடுத்து மூன்றாவது கேள்வி. போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் நாள் அன்று வான்மதி தன் கை குழந்தையுடன் தொடர்வண்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே தன் குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்திருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க தொடர்வண்டியில போறாங்களா, அதனால தொடர்வண்டி நிலையத்துல சொட்டு மருந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால ஆவணாதான் நமக்கு சரியான விடை. இங்க பாருங்க, இதுல கொடுத்துருப்பாங்க தொடர்வண்டி நிலையத்திலையும் நமக்கு சொட்டு மருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அறிவிப்பில் உள்ள முழக்கத்தொடரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவிப்பில் உள்ள முழக்கத்தொடர் என்னது? உடல் குறைபாடு இல்லா உலகத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறது. அதை நீங்க இதுல எழுதிக்கோங்க. அடுத்து 5வது சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
முதல்ல ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, போலியோ சொட்டு மருந்தை டேஸ், அடுத்து ஆவனால குழந்தைகளை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போலியோ சொட்டு மருந்தை கொடுத்திடுவோம், குழந்தைகளை காத்திடுவோம். சரியா? முதல்ல என்னது, போலியோ சொட்டு மருந்தை கொடுத்திடுவோம், அடுத்து குழந்தைகளை காத்திடுவோம். மீதி இரண்டும் தவறு. சரியா? இதை இப்போ நாம எழுத்தால எழுதலாம். இப்போ நாம எடுத்து எழுதியாச்சு. பாருங்க, இரண்டாவது கேள்வி சரியா தவறா என எழுதுக. குமரன் தன் 6 வயது மகளை போலியோ சொட்டு மருந்து கொடுக்க அழைத்து செல்கிறார். போலியோ சொட்டு மருந்து முகாமில் சொட்டு மருந்து கொடுப்பார்களா கொடுக்க மாட்டாங்களா? ஏன் என எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொட்டு மருந்து கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் சொட்டு மருந்தானது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கப்படும். சரியா? அடுத்து மூன்றாவது கேள்விக்கு விடை ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். நான்காவது கேள்விக்கான விடை, அறிவிப்பில் உள்ள முழக்கத்தொடரை எழுதுக. உடல் குறைபாடு இல்லா உலகத்தை உருவாக்குவோம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. போலியோ சொட்டு மருந்தை கொடுத்திடுவோம், குழந்தைகளை காத்திடுவோம். அடுத்து பாருங்க, செய்யலாமே அப்படின்னு ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும் வரைந்து எழுதுவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு முட்டை இருக்கு. முட்டை வந்து கிராக் 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 அப்படின்னு சவுண்டு கேட்குது. சரியா? அப்படி சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நாம இதுல படம் வரையணும், இதுல எழுதணும். சரியா? அடுத்து டிக்கா என்ன செய்தது எழுதலாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு கோழி குஞ்சு இருக்கு, அதோட பேர் தான் டிக்கா. அடுத்து கோழி குஞ்சு ஒரு வாழை வந்து ஏதோ ஒரு பொருள்னு நினைச்சு அதை வந்து பிடிக்க பாக்குது. அடுத்து அது உணவு பொருளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட பாக்குது. அடுத்து பார்த்தா தெரியுது இது வந்து ஒரு பன்றியோட வாலு அப்படிங்கிறத. சரியா? இதை தான் நம்ம இப்போ எழுத போறோம். இதுல எல்லாம் இந்த கோழி குஞ்சு என்ன செய்யுது அப்படிங்கிறத எழுத போறோம். இதுல வந்து படம் வரைஞ்சி இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எழுத போறோம். இதுல என்ன நடந்திருக்கும், கோழி குஞ்சு இந்த முட்டையில இருந்து முட்டை வெடிச்சு நமக்கு வந்து கோழி குஞ்சு வெளியே வந்திருக்கும். அதை தான் நம்ம இதுல எழுத போறோம். சரியா? எழுதுவோமா? அடுத்து பாருங்க, இதுல வந்து நீங்களாவே இந்த முட்டை வெடிச்சு கோழி குஞ்சு வெளியே வந்த மாதிரி படம் வரைஞ்சுக்கோங்க. இதுல எப்படி எழுதிருக்கும், முட்டை உடைந்து கோழி குஞ்சு வெளியே வந்திருக்கும் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? அடுத்து இந்த கோழி குஞ்சு பேர் டிக்காவா, டிக்கா நடந்து செல்கிறது. அடுத்து இந்த கோழி குஞ்சு என்ன செய்யுது, ஏதோ ஒரு பொருள் நீளமா இருக்கு அப்படின்னு அந்த பொருளை பார்க்குது. சரியா? செல்லும் வழியில் நீளமாக இருக்கும் பொருளை பார்க்கிறது. அடுத்து அதை உணவென நினைத்து சாப்பிட முயற்சி செய்கிறது. அடுத்து ஆனால் அது பன்றியின் வால் என தெரிந்ததும் அதிர்ச்சி அடைகின்றது. சரியா? இப்போ இந்த படத்தை நாம நிரப்பியாச்சு. அடுத்து பாருங்க, டிக்கா சுற்றுலா சென்று பார்த்த இடத்தில் விடுபட்டது என்ன வரைவோமா? அடுத்து பாருங்க, டிக்கா சுற்றுலா சென்று பார்த்த இடத்தில் விடுபட்டது என்ன வரைவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, டிக்காவின் சுற்றுலால என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க. டிக்கா ஒரு நாள் தன் குடும்பத்துடன் பண்ணைக்கு சென்றது. அங்கு குடிக்க வைத்திருந்த தண்ணீர் தொட்டியில் பன்றிக்குட்டி குளித்து கொண்டிருந்தது. அருகில் போட்டிருந்த மரங்களின் மேல் குதிரைகள் ஏறி நின்று கொண்டிருந்தன. கொட்டிலின் கூரைகளில் குரங்குகள் சறுக்கி கொண்டு இருந்தன. இதை பார்த்த டிக்கா சிரித்தது. பாருங்க, டிக்கானா என்னது, இந்த கோழி குஞ்சு. இது வந்து என்னெல்லாம் பாக்குது, இந்த இடத்துல ஒரு குரங்கு வந்து சறுக்கி விளையாடிட்டு இருக்கு. இந்த இடத்துல பன்றிக்குட்டி வந்து தண்ணிக்குள்ள குளிச்சிட்டு இருக்கு. அடுத்து இந்த இடத்துல குதிரை வந்து இந்த மரங்கள் மேல ஏறி நின்றுட்டு இருக்கு. சரியா? இதுதான் பன்றி, இது குரங்கு, இது வந்து குதிரை. இந்த மாதிரி நீங்க படங்களை இதுல வரைஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து நீங்கள் பார்த்ததில் பிடித்த காட்சியை வரைந்து எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3ல எது உங்களுக்கு பிடித்த காட்சியோ அதை வந்து நீங்க எழுதிக்கோங்க. சரியா? இப்ப எழுதுவோமா? பாருங்க, இதுல வந்து நான் குரங்கு, பன்றிக்குட்டி, குதிரை இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நீங்க எழுதக்கூடாது, இந்த இடத்துல நீங்க படம் வரையணும். இதுல வந்து பன்றிக்குட்டியோட படம், இதுல வந்து குரங்கோட படம், இதுல வந்து குதிரையோட படம். சரியா? நீங்கள் பார்த்ததில் பிடித்த காட்சியை வரைந்து எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு பிடித்த காட்சியை நான் எழுதியிருக்கேன். பாருங்க, கொட்டிலின் கூரைகளில் குரங்குகள் சறுக்கி கொண்டிருந்தன. அது எனக்கு மிகவும் பிடித்த காட்சி. இந்த இடத்துல கூரைகள்ல குரங்குகள் வந்து சறுக்கி சறுக்கி விளையாண்டு கொண்டிருந்தன. சரியா? அது வந்து எனக்கு பிடித்த காட்சிங்கிறதால எழுதியிருக்கேன். இந்த இடத்துல அந்த படத்தை அப்படியே வரைஞ்சுக்கணும். ஆனா நான் வரையலை. நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த காட்சியை எழுதிட்டு அதை வரைஞ்சுக்கோங்க. சரியா? இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.